நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இனி வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிடுமா அப்படின்றது இன்னைக்கு அடுத்த பேசும் பொருளா வந்திருக்கு. சமீபத்துல தஞ்சாவூர்லயும் நடந்த திருமண விழாவில் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் அவருடைய கட்சியில எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துகிற நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய ராசா திமுகவின் ராசா பேசும்போது என்ன சொல்றாரு, எல்லா கட்சியும் கண்ணாமண்ணு கீழ்ச்சி தொங்க விட்டுட்டாரு. அவருடைய கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே ஒரே கல்யாண மண்டபத்துல கூட அடக்க முடியாத அளவுக்கு, ஒரு கல்யாண மண்டபம் நேரம்ப கூட முடியாத அளவுக்கு மொத்த கட்சி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சிலாம் நம்மள மிரட்டுற அளவுக்கு நம்ம அவ்வளவு தரம் தாழ்ந்து போயிடல. இதுக்கு மேல எந்த கூட்டணி கட்சியும் நம்மளுக்கு வேணாம் தலைவரை, நம்ம தனியாவே இனி ஒரு தேர்தலில் போட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டா அனாவசியமா அறிவிச்சாரு திரு ராசா. அதே அனாவசியம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்குமா அப்படின்றதான் ஒரு முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட தமிழக அரசியல்ல 1900 காலகட்டங்கள்ல இருந்து 1960 காலகட்டங்கள்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலுமே தனித்து இது வரைக்கும் போட்டியிடவே இல்லை. எல்லா தேர்தலுமே கூட்டணி கட்சியோட தான் போட்டி போடுது. இது அந்த கட்சி, இப்ப நீங்க இது உதாரணம் புரட்சித்தலைவர் அம்மா கூட என்ன பண்ணாங்க, 2014 நடந்த தேர்தல்ல தனித்தே தான் போட்டி. யாருன்னா நீங்க என் கூட சேர்ந்தா கூட நீங்க அதிமுக ரெட்டாலையில் தான் நீங்க போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 ரொம்ப தூரத்துல இல்லை, இப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 234 தொகுதியிலும் அதிமுக தனித்து போட்டியிட்டது அப்படின்ற வரலாறு இப்ப இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. அது புரட்சி தலைவி அப்படின்ற ஒரு பெரிய ஆளுமையால செய்யப்பட்டது. அப்ப அதே மாதிரி இந்த 2026 கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்கள் அவருக்கு எந்த கட்சி கூட்டணிக்கு கிடைக்கல, எத்தனையோ கட்சிக்கு வலை போட்டு பத்திர கூட்டணி கிடைக்கல. ஆனா 2016 அம்மா எந்த கட்சிக்கும் நான் வலைலாம் போட மாட்டேன், நீங்க வந்தாலும் சரி வரலாலும் சரி, யாரா இருந்தாலும் ரெட்டலையில போட்டி போடுறதா தான் என் கூட நீங்க வரலாம், உங்க தனி சின்னத்தெல்லாம் போட்டி போட முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் 2014 அம்மா அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. 234 தொழில் ரெட்டலை இருக்குன்னு சொல்லி அவங்க ஆசை, கடைசி ஆசை, அது மேல அவங்க ஆசையை பார்த்துட்டு அதுல வெற்றி பெற்றுட்டு போயிட்டாங்க. திரு விஜய் மாதிரி 107 சீட்ல ஜெயிக்கல, கிட்டத்தட்ட 136 சீட்ல திரு நம்ம செல்வி அம்மா அந்த நேரத்துல வெற்றி பெற்றாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறிச்சு. அதே போல இப்போ திமுக ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்னா 234 தொகுதியும் தனித்து போட்டியிட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை கண்டிப்பா திமுக எடுக்கணும்ன்றதான் என்னை போன்ற ஆட்களுடைய ரொம்ப மினிமமான ஆசை. என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் யார் யாருன்னு பாருங்க. நீங்க ஒரு தொகுதியா தனித்தனியா எடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிபிஐ சிபிஎம் அப்படின்னா இந்த 2 கட்சிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் வாக்கு வங்கி கிடையாது. தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில அதிகமான வாக்கு வங்கிகள், மற்ற இடத்துல ரொம்ப சராசரியான வாக்குகள் நம்முடைய சிபிஐ சிபிஎம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையா எல்லா இடத்துலயுமே வாக்குகள் இருக்கு, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும் கிடையாது. அந்த வட மாவட்டங்கள் மற்றும் நம்ம இந்த சென்னை போன்ற பகுதிகளில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வாக்குகள் இருக்கு. ஸோ விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சத வாக்குகள் இருக்கு, பரவாயில்ல. அதுக்கடுத்த ஒரு கட்சி விட்டப்பட்ட ஐயுஎம்எல்லாம் ஒரு இஸ்லாமிய கட்சி தான். ஆனா இப்ப இருக்கிற மக்கள் இஸ்லாமிய கட்சி தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா தாவேக்கா ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா எல்லா இஸ்லாமிய மக்களும் நம்ம ஐயுஎம்எல் கண்ட்ரோல்ல கிடையாது. அது ஒரு சில கட்சி உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ ஐயுஎம்எல் அதை விட நீங்க இப்ப ஏற்கனவே வேறு சில இஸ்லாமிய கட்சிகள் திமுகவுடைய அந்த உதயசூரியன் சின்னத்திலே போட்டி போடுது. எப்படி புரட்சி தலைவி அம்மா 2016 செஞ்சாங்களோ அதே போல இந்த 2026 திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் தோத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ரைட், இதோட 2031 தான் அடுத்த பொது தேர்தல். இது கணக்கு பிரகாரம். ஆனா எந்த நேரத்திலையும் அடுத்த பொது தேர்தல் வரலாம். அதுல எஸ்பெஷலி 2029 வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 2029 நிச்சயமா விடும் அப்படின்னு தான் பலருடைய கணிப்பா இருக்கு. அது காரணம் விஜயே என்ன பண்ண 2029 நல்லா ஆட்சி பண்ணிட்டாருன்னு அவரே ஆட்சி கலைச்சு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமா கூட 2029 ஆட்சிகள் வரலாம். ஏன்னா 2029 வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்தியில திரு விஜய் அவர்கள் எந்த ஒரு வாக்கும் கிடையாது. ஆனா திமுகவுக்கு கிட்டத்தட்ட ராஜ்யசபா மற்றும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்திலுமே பாத்தீங்கன்னா நம்முடைய திமுகவுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கு. அவங்க ஏன்னா ஒரு சட்டம் கொண்டு வர, ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கல, தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் இல்லாத நேரத்தை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது அவங்க 2029 தேர்தல் அது திமுகவுக்கு நல்லது. அதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. 5 வருஷம் ஆட்சி இருந்தா தான் அதை பத்தி கவலைப்படணும். இதே திமுக ஆட்சி இருந்தாலும் அவங்க கவலைப்படலாம். இது திமுக ஆட்சி இல்ல. சோ இது வேற ஒரு கட்சியோட ஆட்சின்னும் போது கண்டிப்பா திமுக அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அங்க ஆதரவு தெரிவிக்கும். கண்டிப்பா இந்த நேரத்துல பிஜேபி நினைச்சதுன்னா அந்த
அந்த விஷயத்தை வந்து முடிச்சலாம். ஒரே நாடு ஒரே தேர்தலில் கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஆகிற நேரத்தில் வந்து கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டில் கூட 2029 தேர்தல் நடத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2029 தேர்தல் 2028 இருந்து பயங்கர ஸ்பீடா இருப்பாங்க. இப்போ ஒரு 6 தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் இருக்கு. அதுல ஒருவேளை திமுகவும் அதிமுக ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்பயே வந்து தாவேக்காவோட ஆட்சி கழுவுவதற்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி பார்த்து தான் வச்சிருப்பாங்க ரிசர்வ்ல. ஆனா அந்த இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்து எப்படி வருது, மக்கள் மனசுல வந்து என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு, இது ஒரு முறை பெற்ற வாக்கா இல்ல அது ஒரு பர்மனண்ட் வாக்கான்றது எல்லா கட்சியுமே வந்து செக் பண்ணுவாங்க. மக்கள் வந்து எதனால வாக்களிச்சாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சோ அதனால வந்து அது எல்லாமே இடைத்தேர்தலில் தெளிவாயிடுச்சுன்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு 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 இது வந்துடும். இந்த மாதிரி ஓகே இந்த கட்சிக்குள்ள இருக்கு இந்த கட்சிக்குள்ள இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பிளான் வந்துருச்சு அப்படின்னா இந்த புதிய ஒரு மாற்றம் வந்து எப்படி வந்து தமிழகத்தை ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ண போது எல்லா கட்சியும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி காயில் நகர்த்துவாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலுமே வந்து இந்த இடைத்தேர்தலில் இந்த 6 இது வரைக்கும் 6 இன்னும் எத்தனை அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு மதிமுகவோட அந்த இதுல வந்து எத்தனை பேர் வெளியில வராங்களா இல்லையா, இல்ல அது ஏற்கனவே வந்து ஒரு எம்எல்ஏ வந்து கலந்துல ஒரு எம்எல்ஏ தான் கலந்துருக்காங்க. அதுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை அந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணா 6ன்றது 8 ஆகலாம். மேலும் அதிமுக என்ன சில பேர் வெளில வந்தாங்கன்னா 10 ஆகலாம் 12 ஆகலாம். எத்தனையா நடந்தாலும் சரி அத்தனையிலுமே திமுக தனித்தே நிற்க வேண்டும். இதுதான் வந்து நம்முடைய தமிழக அரசியலை எதிர்நோக்கும் ஒரு உண்மையான ஒரு ஒரு விசுவாசிகள், தமிழக அரசியல் மேல் பற்று கொண்ட விசுவாசிகள் விரும்புவது என்னன்னா ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா தான் போட்டி போடணும். யாரும் வந்து இவனோட நீ காசு கொடுக்காம போதால அப்புறமான விஷயம். உங்களுடைய வாக்குகள் அடுத்தவங்க திருடுறாங்க, அடுத்தவங்க வாக்க நீங்க திருடுறீங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. கலைஞர் மு.க. ஸ்டாலின் முதல்வர் சொல்லிதான் மக்கள் வாக்களிச்சாங்க. ஆனா அந்த வாக்களித்த 13 பேர் வெளில போயிடுறாங்க. திரு எடப்பாடி தான் முதலமைச்சர் வாக்களிச்சதுல இத்தனை பேர் இங்க போயிடுறாங்க. இது ஒரு அரசியல் அநாகரிகம். இதை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வளர்க்கக்கூடாது. நம்ம ஒரு கட்சியும் தனியாக போட்டி போட்டாங்கன்னா அதிமுக அது என்னன்னு கிளீனா தெரிஞ்சிடும். திமுக என்ன கிளீனா தெரிஞ்சிடும். தாவேக்கா என்ன கிளீனா தெரிஞ்சிடும். அப்ப சிறு சிறு கட்சிகள்லாம் வந்து கூட்டணி வைப்பாங்க. நீங்க வச்சுட்டு போங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்சி அமைச்சு நீங்க எப்படி அது வந்து ஒரு ஒரு நம்ம ஏற்கனவே அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி கூட வச்சுட்டு இந்த 3 கட்சியும் ஒரு முடிவு எடுக்கணும். தனியா தான் நிக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த சிறு கட்சிகள் இந்த 2026 நடந்த இந்த தேர்தல் வந்து ஒரு பாடமா வந்து சிறிய கட்சிகள் வந்து கண்டிப்பா ஒரு பாடம் கண்டிப்பா ஏற்படும். 3 கட்சிகளும் வந்து இல்ல 3 கட்சியுமே உணருங்க. அதிமுகவுல என்ன அதிமுக கூட்டம்னா அதிமுக கூட்டணி கட்சியான நம்முடைய பாமக வந்து ரொம்ப இது வரைக்கும் வந்து ரொம்ப கிரிப் பண்ணிக்கிறாங்க. கடைசி நிற்பாங்களான்னு தெரியாது. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் கொள்கை கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி அந்த கூட்டணி கட்சி வந்தவங்களாம் விட்ட புருடா இருக்கு பாருங்க. அவ்வளவு புருடா விட்டுட்டு எல்லாருமே இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை கொள்கையே கிடையாத கட்சி திமுக சொல்ற அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை பண்ணிக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சி. அப்ப அந்த மாதிரி கூட்டணி கட்சி எங்கன்னா கெட்டு போனோட கெட்டு போயிட்டு போகுது. திமுக இன்னொரு தேர்தல் தோத்தோட தோத்துட்டு போயிட்டு கவலைப்படாம தன்னந்தனியா நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக மேல மக்களுக்கு ஒரு அபிமானம். மக்கள் திமுகனாலே மக்களுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு இதுமாதிரி ஒரு பிரச்சனை ரொம்ப ஒரு மாதிரி ரகுடா இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஆனா அதே அளவுக்கு வந்து நான் திரும்ப சொல்றேன் திமுக அளவுக்கு அதிமுக அளவுக்கு இந்த 2 கட்சி அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து முதல் ஆளா நிற்பது திமுக, அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறது அதிமுக. இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கும் போட்டி. யார் வந்து மக்கள் பிரச்சனை முதல்ல வந்து நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அது நடக்கல. காரணம் என்னன்னா 2 கட்சியுமே மக்கள் மேல ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு உதவி செஞ்ச ஒரு கட்சியை வந்து இந்த 2 பேருமே வந்து மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதை அந்த கட்சியில வந்து விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த 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 உதவி செய்த அந்த உறுப்பினர்களுக்கு தெரியும் அவங்க வந்து மேல் மட்டத்துல நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் பல அரசியல் இருக்கலாம் பல விஷயங்கள். ஆனா இந்த லோக்கல்ல ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கக்கூடிய அந்த திமுக அதிமுக கட்சி மக்கள் புறக்கணிச்சு வந்து அந்த மக்கள் மேல கண்டிப்பா திமுக அதிமுக வந்து ரொம்ப ஒரு கோபம் வெறுப்பு இருக்கும். இருந்தா கூட மக்கள் வந்து எல்லா நேரத்திலுமே நம்ம பிள்ளைகளே தவறு செய்வோம் நம்ம மன்னிச்சுதான் அவனால மக்கள் செய்யறதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக உதவி செய்த அரசியல் பணி. அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இரண்டும் வந்து மீண்டும் மக்கள்கிட்ட வந்து மறுபடியும் ரொம்ப க்ளோஸா போய் பழகணும். பழகி 2 கட்சியும் தனித்தனியாக போட்டி போடணும். தாவேக்காவும் தனியா போட்டி போட அந்த சிறு கட்சிகளுடைய இந்த மாதிரியான சில குளறுபடிகள் வந்து இன்னைக்கு சிறு கட்சிகள் தான் பெருசா பேசப்படுது. அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியில் தன்னோட அவ்வளவு முக்கியத்துவத்தை எடுத்து வராங்க. அவங்களாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணிட்டோம். சிறிய கட்சியும் பெரிய கட்சியெல்லாம் வளரட்டும். இப்ப நம்ம சீமான் நீங்க ஒரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா வருதோ வரலையோ நான் தொடர்ந்து முயற்சிக்கிறேன். நான் என்ன எத்தனை பர்சன்ட் வருதோ அத்தனை பர்சன்ட் வரட்டும் அப்படின்னு தொடர்ந்து முயலும் திரு சீமானை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க திமுக அதிமுக 2 கட்சிகளும் வந்து தனியா போட்டி போடுவது வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கணும். முடிவெடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல் யாது இந்த 3 கட்சிகளும் தாவேக்கா திமுக அதிமுக 3 கட்சிகளுமே போட்டு போடணும். 3 கட்சிகளுமே தனித்தனியா போட்டி போட்டு இதுல எல்லாருக்குமே நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம். திமுக வென்றால் கண்டிப்பா அதிமுகவுக்கு வந்து ஏன்னா தாவேக்கா ஆட்சி என்னைக்கு பிரச்சனை பண்ணாலும் அது அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அதிமுகவை முதல்வராக்க முயற்சி செய்யும். ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பா திமுகவோட சப்போர்ட்டோட ஆட்சியில் அதுவே வந்து கேட்டு திமுகவை கேட்டு அதிமுக வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்யும். ஒருவேளை தாவேக்கா வென்றால் தனந்தியா வென்றால் அவங்கள மக்கள் ஏத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த ஆட்சியை வந்து தொடர்ந்து செய்வதற்கான வழிவகை செய்வது. எந்த கூட்டணியும் வந்துட்டு
என்னாலதான் உன்னால்தான் சொல்லாம 3 கட்சியும் தனித்தனியா போட்டி போடணும். இதுல திரு சீமான் அவர்களும் போட்டி போட்டு 4 கட்சிகள் தனிப்பெரும் கட்சிகளாக போட்டி போட்டு எந்த கட்சி வெற்றி பெறுவது என்பதை பார்க்கிறோம். இதுக்கு திமுக ஒரு முடிவு எடுத்து நாம் தனியாக தான் போட்டி போட போறோம் என்று அறிவித்து மக்கள்கிட்ட நேரடியா போய் நின்று ஒரு மக்களுடைய செல்வாக்கை பெற்று இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் விரும்புகிறார்கள்.